சந்தியாக்கா, ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாமே சாதகமா தான் இருந்துச்சு. அந்த டெரரிஸ்டோட நீங்க பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. அந்த சமயத்துல உங்களால எதுவும் செய்ய முடியலையா? நீங்க ஒரு பெரிய ஆபீசர் தானே. உங்களை விட பெரிய ஆபீசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க எப்படியாவது சொல்லி புரிய வச்சிருக்கலாம்லக்கா. அவங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவை நீங்க சொல்லிருக்கலாம்ல. அப்படி செஞ்சிருந்தா உங்க அரசாங்கம் என்ன குறைஞ்சா போயிட போகுது. ஆனா உங்க அரசாங்கத்தோட இந்த முடிவால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கும், அது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையாக்கா? உங்களால எப்படிக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியும்? நிலைமை எப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்ப அங்க அம்மா, அண்ணன், கஸ்தூரி எப்படி இருக்காங்களோ, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. விக்ரமண்ணா, இத்தனை நாள் உங்களுக்கு இந்த வீட்டுல மரியாதை கொடுத்தோம், பாசம் காட்டணும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. எனக்கு முதல்ல நீங்க இந்த வீட்டுல மருமகளா, அண்ணியா இல்ல போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சிருந்தா நாங்க எல்லாரும் உங்களை எப்படி நடத்துறோமோ அப்படி நடத்திருந்திருப்போம். சூரிய அண்ணன் உங்க கனவை நனவாக்குறதா தான் கடமையா நினைச்சிருந்தாரு. எங்க எல்லாரும் எதிர்த்து நின்று உங்களை ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்குனாரு, அவரோட கடமையை நிறைவேற்றினார். ஆனா இன்னைக்கு உங்களோட கடமையை நிறைவேற்ற நேரம் வந்தும் உங்களோட கடமையை தவறிட்டீங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா தான் உங்களோட கடமையை நிறைவேற்றிருக்கீங்க. என் அண்ணனும் அம்மாவும் அங்க செத்தாலும் பொழைச்சாலும் உங்களுக்கு கவலையே இல்லைல்ல? ஏன் அமைதியா நிக்கிறீங்க? நீ சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. உங்களால பதில் சொல்ல முடியுமா? மாமா, நீ கண்ணீர் சிந்துறதுனால என் பையன் சூர்யா, சரோஜா, கஸ்தூரி திரும்பி வந்துருவாங்களா என்ன? நான் பெத்த பசங்க என் தோள் வர வளர்ந்து வந்ததும் அவங்க விரல் பிடிச்சி வழிகாட்டுறதை நான் விட்டுட்டேன். எனக்கு நோய் வந்ததால சூர்யா தன்னோட இள வயதை இழக்க வேண்டியதாயிடுச்சு. அவன் சின்ன வயசுலயே எல்லா வேலைகளையும் பொறுப்போட செய்யறத பார்த்து நான் வாழ்க்கையில தோத்து போன மாதிரியே நினைக்கல. என் மனைவி சரோஜா, என் பையன் சூர்யா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு சந்தியா, இன்னைக்கு நான் தோத்து போயிட்டேன்.